ஹலோ நண்பர்களே, மனநிலை பாதிப்பும் என்னுடைய அனுபவமும் என்னென்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நேற்று திருமங்கலம் ரோட்டில் ஒரு பையன் ஆடிக்கிட்டு இருந்ததை நான் எடுத்து வீடியோ போட்டு விட்டேன். அதில் என்னுடைய சகோதரனும் பாதிக்கப்பட்டான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனுடைய அனுபவத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. அதாவது என்னுடைய சகோதரன் மனநலம் பாதிக்கப்பட்டு நான் அயனாவரத்தில் இருக்கேன். அதாவது கீழ்ப்பாக்கம் மண்டல ஆஸ்பத்திரி அயனாவரத்தில் தான் இருக்குது. அங்கே நான் இருந்ததுனால அங்கே இருந்த ஸ்டாஃபுங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு, அப்போ எனக்கு வயசு பொருளாதாரம் எல்லாமே கம்மி, ஒன்றுமே ஒன்றற்ற நிலை. ஏதோ ஒரு தைரியத்தில் கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா இலவசம் தானே. கூட்டிகிட்டு போனப்போ அங்கே ஷாஜகான்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க. இப்போ அவங்க லண்டன் போயிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் டாக்டர், நல்ல டாக்டர். அவங்க ஃபேமிலி வரைக்கும் எனக்கு நல்லா பழக்கம். அப்போ அந்த டாக்டர் எங்ககிட்ட நல்லா ஃப்ரீயாக மனம் விட்டு பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, மனநல பாதிப்பையும் கேன்சரையும் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியாது. இது ஜெனட்டிக்காகவும் வரும். 7 தலைமுறைன்னு சொல்லுவாங்களா, அது ஜெனட்டிக்காகவும் வரும், பிரச்சனையினாலும் வரும். அதாவது அதிக பிரச்சனையை நம்ம மூளையில் போட்டு சிந்திக்கும்போது இரத்தங்கள் மூளையில் தார்மாராக ஓடி வெடிச்சதுன்னா ஆள் டெத்து. அது வெடிக்காமல் தார்மாராக ஓடிச்சுன்னா அதான் மென்டலுங்க. ஆனால் என் தம்பிக்கு மென்டல் டிசார்டர் ஆன உடனே ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவை பொறுத்தளவு, எங்கள் அப்பாவுக்கு 19 வயசில் திருமணம், எங்கள் அம்மாவுக்கு 17 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க எங்களை 5 பிள்ளைகளை பெற்றாங்க. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் கிராமத்தை விட்டு ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் தெரியுமே தவிர அதை தவிர ஒன்றுமே தெரியாது. ஏன்னா 19 வயசில் கல்யாணம் பண்ண பிறகு விவசாய கூலி தொழிலாளி. நாங்கள் 5 பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக அந்த வெயில் காலம், மழை காலம், கோடை காலம் வருமானம் இருக்கும் இல்லாத வளர்கிறதுலேயே அவங்க வாழ்க்கை போய், கடவுள் கிருபையில் அம்மா இறந்து இப்போ 3 வருஷம் ஆச்சு. அப்பா இருக்காங்க. இப்போவும் ஆண்டவனே என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் கொள்ளு பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு குற்றவாளி, யாரும் அவங்கள பார்க்க முடியாத சூழ்நிலை. இப்போ என்னுடைய தம்பி மனநல பாதிக்கப்பட்டவன் தான் அவங்கள வச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ அவனை பற்றி நான் சொல்ல போனோம்னா, அவனுக்கு லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் மென்டல் ஆச்சு. அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, இது ஜெனட்டிக்காகவும் வர்றது, எப்படி வேணாலும் வந்துட்டாலும் இந்த வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல டீ அதிகமாக குடிப்பாங்க, அதுக்கப்புறம் பீடி குடிப்பாங்க, அதுக்கும் தாண்டி குப்பை தொட்டி போயிடுவாங்க ஓவராக. இது ஆரம்பத்திலே கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் அதை சரி பண்ணிடலான்னு சொல்லி அந்த டாக்டர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நார்மலாக ஆகிட்டாங்க. நார்மல் ஆன உடனே அவனுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது பிரகாரம் நான் அவனுக்கு இளநீர் கொடுப்பேன், தயிர் சாதம், அந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டங்களை கொடுத்து நல்லா தூங்க வைப்பேன். அப்புறம் மெயினாக டாக்டர் சொன்னது என்னென்னா, இவனை இந்த கல்யாண வீடு, சாவு வீடு, இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது. உதாரணத்துக்கு குடியினால் கூட மென்டல் வரும். சிகரெட் அடிக்கிறது ஒரு வகை மென்டலு, சூதாடுறது மென்டலு. எந்த ஒரு மனுஷன் தண்ணியில் மறந்து ஒரே தப்பை மறுபடி பண்ணுறானோ அது அத்தனையும் மென்டல் டிசார்டரில் வர்றது தான். அப்போ அந்த மாதிரி ஆளுங்களில் கல்யாண வீடு, சாவு வீடுன்னு போகும்போது அங்கே தண்ணி அடிக்கிறவங்க 4 பேர் வந்தாங்கன்னா, தண்ணி அடிக்கிறவங்கள நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக சேர்த்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாலும் அவங்க சரியான அப்புறம் அவங்க கூப்பிட்டா போயிடுவாங்க. அப்புறம் அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிடணும்னா, இந்த ஏழப்பட்ட ஜனங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு அசிங்கமாக பேசுகிறது, வட்டிக்கு வாங்குறது, பிரச்சனை பண்ணுறதை நினச்சாலே எனக்கே தலைவலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா என்ன கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு மந்திரவாதிக்கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க கல்லறையில் கூட்டிகிட்டு கொண்டு படுக்க வச்சு மந்திரம் பண்ணால் சரியாக போகன்ட்டு இவங்க அன்றாடு உழைச்சி ரேஷன் அரிசியை சாப்பிட்டு மீதி வச்சுருந்த பணத்தை அவன் மந்திரங்கிற பேரில் பிடுங்கிட்டு போனானே தவிர ஒன்றும் ஆகலை. இது எங்கள் அம்மா மட்டும் பண்ணலைங்க. இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தில் பல வீடுகளில் போனால் எல்லா மதத்துலேயும் நான் மந்திரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி இந்த பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பணத்தை கொடுக்குறாங்க. அது ஒரு சமயம் 100க்கு ஒருவருக்கு ஆகலாம். ஆனால் மெடிக்கலில் போனால் 100க்கு 90% இல்லை, 95% கரெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் 15 நாள் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து விதவிதமான மனநல பாதிக்கப்பட்டவங்கள பார்த்தேங்க. நம்மளுக்கு 10 பைசா செலவு கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம எந்த ஊர்லேருந்து வரோமோ அதுலேருந்து 3 பேரை பைசாவை கட்டிட்டா அட்மிட்டு 15 நாள் அட்மிட் தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அதிலே 80% 90% சரியாயிடும் ஆரம்பத்திலே கொண்டு வந்துட்டிங்கன்னா.
அதுக்கப்புறம் அவங்கள டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணாலும் கூட சொல்லி பண்ணி அவனை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருமே மனநல பாதிக்கப்பட்டு ரோட்டுக்கு வர மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மெண்டல் இருக்கான். பட்டு வித்தியாசங்கள் வித்தியாசமாக, சிலவனுக்கு பண வரி இருக்கும், துட்டு வரி இருக்கும், அடுத்தவனை குறை சொல்கிற வரி இருக்கும். ஒரு ஆள் கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் இதையே மெண்டலுங்க, அதையும் நாங்கள் பார்த்தேன். அதனால் மெண்டல் எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். இப்படி பல அனுபவங்களை பட்டிருக்கேன். டைம் கிடைக்கும்போது ஒவ்வொரு இதுவாக போடுறேன். மனநிலையும் பாதிப்பும். மெடிக்கல் நம்ம நாட்டில் ரொம்ப முன்னேறி இருக்குது. நம்மளுக்கு 2 மெடிக்கல்ஸ் இருக்குது. ஒன்று கீழ்ப்பாக்கம், இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. திருமங்கலத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில்